எவ்வித குற்றமும் அற்ற உணவு, ஆன்மாவுக்கு உகந்த உணவு அப்படின்னு புலன்களை வெறுத்த புத்தரே ஒரு தானியத்தை பத்தி சொல்லியிருக்கிறார். அது மட்டும் இல்லாம தன்னுடைய சீடர்கள் தினமும் உண்ணக்கூடிய உணவாக அந்த தானியத்தை பரிந்துரையும் பண்ணியிருக்கிறாரு. அந்த தானியத்தை பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். அது எந்த தானியம் அப்படின்னு கேட்குறீங்களா? சிறுபயிறு, பச்சைப்பயிறு, பைத்தம்பருப்பு அப்படின்னு எல்லாம் சொல்லுவோமே, அந்த பாசிப்பருப்பை பத்தி தான். பாசிப்பருப்பின் தாயகம் இந்தியாதான். சிந்து சமவெளி நாகரிகம் பரவியிருந்த பஞ்சாப், ஹரியானாவின் சில பகுதிகளில் சுமார் 4500 ஆண்டுகளுக்கு முற்பட்ட பாசிப்பயிரின் படிமங்கள் கிடைத்துள்ளன. கர்நாடகாவின் சில பகுதிகளில் சுமார் 4000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட பாசிப்பயிரின் படிமங்கள் கிடைத்திருக்கின்றன. இதிலிருந்து சுமார் 4000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இந்தியா முழுவதும் பாசிப்பயிறு விவசாயம் நடந்துள்ளது என்பது தெரிய வருகிறது. மத்திய பிரதேசத்துல நர்மதை நதிக்கரையோரமாக அமைந்திருக்கக்கூடிய தொல்லியல் தலமான நவடடோடியில கிமு 1800க்கும் கிமு 1500க்கும் இடைப்பட்ட காலத்தைச் சேர்ந்த பாசிப்பருப்பின் தொல் படிமங்கள் கண்டெடுக்கப்பட்டிருக்குது. தமிழகத்தின் திருப்பத்தூர் தாலுகாவில் இருக்கக்கூடிய தொல்லியல் தலமான பயணம்பள்ளியிலும் பல நூற்றாண்டுகளுக்கு முந்தைய பாசிப்பருப்பின் படிமங்கள் கிடைச்சிருக்குது. ஆனா வட இந்தியாவிலையும் தென்னிந்தியாவிலையும் வேறு வேறு ரக பாசிப்பருப்புகள் விவசாயம் செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறது ஆய்வாளர்கள் சொல்லக்கூடிய தகவல். என்னோட இருக்கிறது மிஸ்ஸஸ் கேத்ரின் அவர்கள். வணக்கம்மா. வணக்கம் சார். என்னம்மா பண்ண போறீங்க? மூந்தால் மட்டன் கோலா உருண்டை. இந்த மூந்தால் மட்டன் கோலா உருண்டை பண்றதுக்கு தேவையான பொருட்கள் என்னெல்லாம்? பாசிப்பருப்பு, மட்டன், கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு, வெங்காயம், கருவேப்பிலை, உப்பு, கரம் மசாலா, எண்ணெய், மிளகாய் பொடி, பச்சை மிளகாய், உருளைக்கிழங்கு. இப்ப நம்ம வந்து பாசிப்பருப்பு எந்த அளவுக்கு எடுத்தோம்னா மட்டன் எந்த அளவுக்கு எடுக்கணும்? பாசிப்பருப்பு ஒரு 2 கப்புனா மட்டன் ஒரு 1.5 கப் அந்த மாதிரி. ஓகே. இப்ப மட்டன் என்ன மாதிரி மட்டன் எடுக்கணும்? மட்டன் வந்து நல்லா கொத்தி வாங்கிக்கணும். கொத்தி கறியாவே எடுத்துக்கலாம். ஓகே. இப்ப பாசிப்பருப்பு நம்ம வந்து எவ்வளவு நேரம் ஊற வச்சோம்? ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சிருக்கிறேன். முதல்ல என்ன பண்ண போறீங்க? நம்ம வந்து மட்டனை வந்து நம்மளுக்கு தேவையான பொருள்லாம் போட்டு ஒரு விசில் வச்சு ஒரு வேக வச்சுட்டா நல்லா இருக்கும். வேக வச்சு எடுத்துக்க போறீங்க. அதோட கொஞ்சம் மிளகாய் பொடி, ஓகே, கொஞ்சம் கரம் மசாலா, ஓகே, கொஞ்சம் சால்ட், உப்பு, ஓகே, கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுது, ஓகே, எல்லாம் போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேகிற அளவுக்கு இல்லையா? ஆமா, கொஞ்சமா அந்த மசாலாலாம் ஒன்று சேர்றதுக்காக ஒரு ட்ரிப் கிண்டி கொடுத்துட்றீங்க இல்லையா? ஓகே. கிளறி கொடுத்துட்டு நம்ம மூடி வைக்க போறோம். ஆமா சார். இப்போ நம்மளுக்கு அது விசில் வரணும். அதுக்கு நடுவுல நம்ம ஏதாவது பண்ணிக்கலாமா? பாசிப்பருப்பை அரைச்சு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். போதுமா? அரைச்சது போதும் சார். இப்போ நம்மளுக்கு மட்டன் வெந்துருச்சு இல்லையா? ஆமா, ஒரு விசில் வந்துருச்சு. இப்போ பாசிப்பருப்பு அரைச்சு வச்சது ரெடியா இருக்குது. இது விசில் அடங்குறதுக்குள்ள மற்ற இன்கிரீடியன்ஸ்லாம் நம்ம சேர்த்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். பெரிய வெங்காயத்தோட சின்ன வெங்காயம் ரொம்ப டேஸ்டா இருக்கும். ஸோ வெங்காயம் நிறைய ஆட் பண்ணா எவ்வளவு கிலோ ஆட் பண்றோமோ அந்த அளவுக்கு நல்லா இருக்கும். ஓகேமா. சின்ன வெங்காயம் சேர்த்து, சின்ன வெங்காயம், காரம் வந்து தேவையான அளவு போட்டுக்கணும். பச்சை மிளகாய், ஃப்ளேவருக்கு கொத்தமல்லி, கொஞ்சமா கொத்தமல்லி, கருவேப்பிலை, காரத்துக்கு கொஞ்சோண்டு காரப்பொடி. நம்ம மட்டனுக்கு காரம் சேர்த்திருக்கோம், இதுலயும் பாதி சேர்த்துக்கலாம். ஆமா, இதுக்கு தேவையான அளவு காரம் போட்டா போதும். ஓகே. இதுலயே ஃப்ளேவர் வரணும் அப்படின்றதுக்காக கொஞ்சம் கரம் மசாலா, ஓகே, கடைசியா சால்ட். ஓகே. இது இந்த பருப்புக்கான தேவையான பருப்புக்கான சால்ட். ஓகே. இப்போ இதோட சேர்த்து நம்ம இந்த உருளைக்கிழங்கையும் மசிச்சு சேர்த்துறலாம். ஓகே. வேக வச்சிருக்கக்கூடிய உருளைக்கிழங்கையும் மசிச்சு இதோட சேர்த்துறலாம். ஓகே. இப்போ மசிச்ச உருளைக்கிழங்கையும் இதோட ஆட் பண்ணிடுறோம். சேர்த்துறோம். இதை சேர்த்து ஒண்ணா பிசைறிடுவீங்களா? ஆமா, மட்டன் வந்து ரெடி ஆனதுக்கு அப்புறம் மட்டனையும் இதோட சேர்த்து போட்டு பிசைஞ்சு கோலா உருண்டையா போட்டுறலாம். ஓகே. 14ஆம் நூற்றாண்டுல இந்தியாவுக்கு வந்துட்டு போன மொரோக்கோ நாட்டு பயணியான இபின் பாதுதா இங்க அரிசி, பாசிப்பருப்பு சேர்த்து செய்யப்பட்ட கிச்சடியை சாப்பிட்டதாக குறிப்பு எழுதியிருக்கிறாரு. கிபி 1640க்கும் கிபி 1685க்கும் இடையில இந்தியாவுக்கு 6 தடவை வந்துட்டு போன பிரெஞ்சு வைர வியாபாரியும் பயணியுமான தவனியர் தான் ஒரு முறை அரிசி, பாசிப்பருப்பு, வெண்ணெய் எல்லாம் கலந்து செய்த ருசியான கிச்சடியை இரவு உணவாக சாப்பிட்டதாக குறிப்பு எழுதியிருக்கிறாரு. 15ஆம் நூற்றாண்டில் பெர்ஷிய தூதுவராக இந்தியாவுக்கு வந்துட்டு போன அபாத் அல் ரசாக்கும் பாசிப்பருப்பு கிச்சடி பத்தி எழுதியிருக்கிறாரு. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மூங்தால் கிச்சடி பல நூற்றாண்டுகளாக மக்கள் விரும்பி உண்ணக்கூடிய முக்கியமான உணவாக இருக்கு அப்படிங்கிறது இந்த வரலாற்று குறிப்புகள் மூலமாக நமக்கு தெரிய வருது. இப்ப நம்மளுக்கு பிரஷர் அடங்கிருச்சான்னு பாத்துடலாமா? பாத்துடலாம் சார். அடங்கிருச்சு. இப்போ ஓபன் பண்ணலாம்.
இப்போ நம்ம எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து பசஞ்சிக்கிறோம். ஆமாம் சார். இப்போ உருட்டி எடுத்துருவீங்க இல்லையா? ரெடி ஆயிடுச்சு. பாசிப்பருப்பு மட்டன் கோலா உருண்டை அமர்க்களமா இருக்கு. கிமு 12ஆம் நூற்றாண்டுக்கும் கிமு 6ஆம் நூற்றாண்டுக்கும் இடைப்பட்ட காலத்துல வாழ்ந்ததாக கருதப்படும் மருத்துவ மேதையும் அறுவை சிகிச்சையின் தந்தையுமான சுஷ்ருதர் பாசிப்பருப்பு குழந்தைகளுக்கு ஏற்ற உணவு, இதை தினமும் கொடுக்கலாம் அப்படின்னு பரிந்துரை பண்ணியிருக்கிறாரு. ஆயுர்வேதம் வாதத்தை அதிகரிக்கக்கூடிய தானியங்களை பட்டியலிட்டிருக்கு. அந்த பட்டியலில் பாசிப்பருப்பு கிடையாது. ஆயுர்வேத நூலான சுஷ்ருத சம்ஹிதையில் வயிறு சம்பந்தப்பட்ட நோய்களை குணமாக்கும் மருந்தாக பாசிப்பருப்பின் சாறு சொல்லப்பட்டிருக்கு. இது யுசா அப்படிங்கக்கூடிய வார்த்தையால குறிப்பிடப்பட்டிருக்கு. யஜுர்வேதம் குறிப்பிடும் 3 முக்கிய தானியங்களில் பாசிப்பருப்பும் ஒன்று. வேத காலம் தொடங்கி இன்று வரை இந்தியாவெங்கும் பாசிப்பருப்பு முக்கியமான உணவாகத்தான் இருந்து வருகிறது. இந்தியாவிலிருந்துதான் சீனாவுக்கும் தென்கிழக்கு ஆசியாவின் பிற பகுதிகளுக்கும் பாசிப்பயிரின் பரவல் நடந்துள்ளது என்று ஆய்வாளர்கள் கருதுகிறார்கள். தாய்லாந்தின் தெற்கு பகுதியில் உள்ள தொல்லியல் தளத்தில் சுமார் 2200 ஆண்டுகளுக்கு முற்பட்ட பாசிப்பயிரின் படிமங்கள் கிடைத்துள்ளன. ஆக இந்த காலகட்டத்திற்கு முன்பே இந்த பரவல் நடந்திருக்கிறது என்பது ஆய்வாளர்களின் அனுமானம். பொங்கல், சுண்டல் இந்த ரெண்டுமே தென்னிந்திய மக்களின் உணவுகள்ல பிரதானமானது. இந்த ரெண்டுக்குமே பாசிப்பருப்பு முக்கியமானது. பெசரட் பாசிப்பருப்பு 6 மணி நேரத்துல இருந்து 12 மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சு உப்பு இஞ்சி எல்லாம் சேர்த்து மையா அரைச்சு சுட்டு சாப்பிடக்கூடிய தோசை வகை. இது ஆந்திரா, ராஜஸ்தான் உணவு கலாச்சாரத்துல முக்கியமானது. இதை வட இந்தியாவில் சில்லா அப்படிங்கக்கூடிய பேர்லையும் அழைக்கிறாங்க. அது எப்படி செய்யறாங்க, அதனுடைய சுவை என்ன பாத்துடலாமா? என்னோட இருக்கிறது மிஸ்ஸஸ் அஞ்சலி, டெல்லியை சேர்ந்தவங்க. நமஸ்தே ஜி. Namaste. What are you going to make? We are making stuffed paneer chilla. Chilla means? Chilla, it's like a dosa. Chilla का main ingredient क्या है? Main ingredients: moong dal, little saffutida, salt, and a little green chilies. First, we make the batter. Batter. Yeah. பச்சை பயிறு இல்லையா? Yes, it is soaked for 4 hours. Salt. Salt, little salt. This is some Salt. Okay. Next. saffutida. பெருங்காயம். Okay. Then Green chilies. green chili. Yes. And water. Little water. Yes. Little water. Moong dal batter is ready. Next. Okay. Now we will make a paneer masala for stuffing chilla. Okay. Paneer masala का ingredients? Paneer, jeera, salt, ginger, chili, pomegranate, mutton, coriander leaves, carrot. Okay, இவ்வளவுதான் தேவை இல்லையா? ஸ்டார்ட் பண்ணலாமா? Yeah. Yes. This oil is enough. First we put little jeera, Boiled boiled mutton. mutton, patani. Now we will put paneer. Okay. Little salt. Okay. Little green chilies for color. Ginger. Ginger. Now this is ready. Okay. We will not cook so much. Okay. Little Little carrot. carrot, coriander leaves. Stuffing is ready. Okay. உலக பாசிப்பருப்பு உற்பத்தியில 90% ஆசியாவில் தான் நடக்குது. இதுல 50% இந்தியாவில் உற்பத்தி செய்யப்படுது. இந்தியாவில் உற்பத்தி செய்யக்கூடிய பாசிப்பருப்பானது இந்தியர்களின் தேவைக்கே போதுமான அளவுக்கு இருக்கா. இதற்கு அடுத்த இடத்துல சீனாவும், அதற்கு அடுத்த இடத்துல தாய்லாந்தும் இருக்குது.
தாய்லாந்தில் இருந்து தான் உலகின் பல்வேறு நாடுகளுக்கு பாசிப்பருப்பானது ஏற்றுமதி செய்யப்படுதான். ஆப்பிரிக்காவின் பல பகுதிகளில் பாசிப்பருப்பு உற்பத்தி செய்யப்பட்டாலும் அவர்களுடைய முக்கியமான உணவு தானியமாக பாசிப்பருப்பு இல்லை. மூங் தால் சில்லா பண்றதுக்கு நம்மளுக்கு ரெடியா இருக்கு, பேட்டரும் ரெடியா இருக்கு, ஸ்டஃபிங் மெட்டீரியலும் ரெடியா இருக்கு. இப்போ நீங்க ஊத்தி எடுத்துடலாம். ஸ்டார்ட். பன்னீர் சில்லா டேஸ்ட் பார்க்குறேன். அந்த பன்னீர் சில்லா அந்த பன்னீரினுடைய டேஸ்ட்டோட சேர்த்து சாப்பிடும்போது பிரமாதமாக இருக்குது. பன்னீர் சில்லா பிரமாதம். சோப்பு மாதிரியான பொருட்கள் வர்றதுக்கு முன்னாடி நம்ம ஊரில் பெண்கள் உடம்பு தேய்த்து குளிப்பதற்கான மாவாக இந்த பாசிப்பருப்பு மாவை பயன்படுத்தியிருக்காங்க. இதை பேச்சு வழக்கில் பைத்தம்பருப்பு மாவு அப்படின்னு சொல்லுவாங்க. இது தோல் நோய்களை குணமாக்கும் தன்மை கொண்டது. இதை சீக்கா மாதிரி தலையில் தேய்ச்சி குளித்தோம்னா பொடுகு தொல்லை இருக்காது. இது இயற்கையான ஃபேஷியலும் கூட. இந்த பைத்தம்பருப்பு மாவோட கொஞ்சம் முல்தானி மட்டி, எலுமிச்சை சாறு சேர்த்து முகத்தில் பூசணும்னா முகம் பொலிவு பெறும். பாசிப்பயிறு என்ற பெயர் தமிழில் எப்படி அமைந்தது? பாசி போன்ற பச்சை நிறத்தில் தோல் இருப்பதால் இதற்கு பாசிப்பயிறு அல்லது பாசிப்பருப்பு என்ற பெயர் தமிழில் அமைந்துள்ளது. பச்சை நிற தோலை நீக்கினால் இதன் பருப்பு இளமஞ்சள் நிறத்தில் இருக்கும். சமஸ்கிருதத்தில் இதை முத்கா என்ற பெயரில் அழைக்கிறார்கள். இந்த முட்கா என்ற சமஸ்கிருத சொல்லிலிருந்துதான் மோங் தால் அல்லது மாங் தால் என்ற பெயர் பாசிப்பருப்பிற்கு ஹிந்தியில் அமைந்தது. தெலுங்கில் பெசருப்பப்பு, கன்னடத்தில் ஹெசருபெல்லே, மலையாளத்தில் சிறுபருப்பு என்றும் இந்த பாசிப்பருப்பு அழைக்கப்படுகிறது. என்னோட இருக்கிறது மிஸ்ஸஸ் திலானி அவர்கள். வணக்கம்மா. வணக்கம். என்ன பண்ண போறீங்க? பாசிப்பருப்பு பாயசம். பாசிப்பருப்பு பாயாசம். இது எந்த ஸ்டைல்? ஸ்ரீலங்கன் ஸ்டைல். ஸ்ரீலங்கன் ஸ்டைல்ல பண்றதுக்கு தேவையான பொருட்கள் என்னெல்லாம்? பாசிப்பருப்பு, செவ்வரிசி, கொஞ்சம் உப்பு, ஏலக்காய் பொடி, ரைசின்ஸ், கஷ்யூ நட்ஸ், பட்டர், கோகோனட் மில்க், அப்புறம் கருப்பட்டி. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணுமா? ஃபர்ஸ்ட் நாங்கள் இப்போ பாசிப்பயிரை வறுத்துப்போம். பாசிப்பயிறு 1.5 கப்பு. சரி. இப்போ இது நல்ல செவந்து வறுத்து வரணுமா? ஒரு நல்ல ஒரு ஸ்மெல் வந்த பிறகு அது நிறுத்திடலாம். ஓகே. இது இப்போ ஒரு அழகான கோல்டன் கலர் வந்துட்டு இனி நாங்கள் போட்டுட்டு அதை வேக வைக்க போறீங்க இல்லையா? இப்போ இதுல 1.5 கப் பருப்பு இருக்கிறனால 3 கப் தண்ணி. 3 கப் தண்ணி. ஓகே. மெயின் டைம் இந்த கருப்பட்டியை நாங்க மெல்ட் பண்ணிடலாம். இப்போ நம்ம இந்த கருப்பட்டி பாக அடுப்பு நிறுத்திடலாமா? ஆமா, நிறுத்திக்கலாம். ஓகே. இப்போ நம்மளுக்கு அந்த பக்கத்துல பருப்பும் பிரஷர் அடங்கணும். இந்த பக்கத்துல கருப்பட்டி பாக காய்ச்சி ரெடி பண்ணி வச்சிட்டோம். இதனுடைய சூடும் ஆறணும். இது ரெண்டுக்கு கொஞ்சம் நேரம் எடுக்கும் இல்லையா? அது வரைக்கும் நம்ம காத்துக்கிட்டு இருக்கணும். கொஞ்சம் நேரம் காத்துட்டு இருக்கலாமா? 100 கிராம் பாசிப்பருப்புல சுமார் 63 கிராம் கார்போஹைட்ரேட்டும் 24 கிராம் புரதச்சத்தும் இருக்கு. அது தவிர ஏகப்பட்ட தாதுச்சத்துக்களும் இதுல அடங்கி இருக்குது. கர்ப்ப காலத்துல பெண்களுக்கு அதிகமாக சாப்பிடுறதுக்கு இந்த பாசிப்பருப்பை கொடுப்பாங்க. இதுக்கு காரணம் இது எளிதில் ஜீரணமாகும். தவிர இதில் உள்ள சத்துக்கள் நேரடியாக கருவுல இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு போய் சேரும் அப்படிங்கறதுதான். பால் கொடுக்கக்கூடிய தாய்மார்களுக்கு சில சமயங்கள்ல பால் கட்டிக்கும். அந்த மாதிரி நேரத்துல இந்த பாசிப்பருப்பை அரைச்சு வெந்நீரோடு கலந்து களியாக்கி அதை மார்ல பத்து போடக்கூடிய வழக்கம் இன்னைக்கும் கிராமங்கள்ல இருக்குது. ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம இதை ஓபன் பண்ணி பார்க்கலாமா? ஆமா. இப்போ இதோட என்ன சேர்க்க போறீங்க? இதோட இனி அந்த செவ்வரிசியையும் 2வது தேங்காய் பாலையும் 2வது தேங்காய் பாலும் சேர்க்க போறோம் இல்லையா? ஜவ்வரிசி இது ஒரு 1/2 கப் அளவுக்கு இல்லையா? ஆமா. 1/2 கப் அளவுக்கு ஜவ்வரிசி. இது 2வது தேங்காய் பால். 2வது தேங்காய் பால் 2 கப். 2 கப். இதுவும் நல்லா கொதிச்சு வரணும் இல்லையா? ஆமா. இந்த மெயின் டைம்ல நாங்க cashew nuts, raisins ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போறீங்க. ஓகே. இப்போ நீங்க நெய்ல பொரிக்கிறது இல்ல? நெய்ல ஸ்ரீலங்கால நெய் யூஸ் பண்றது வெரி ரேர். பட்டர் நல்லா மெல்ட் ஆயிட்டு இனி நாங்க முந்திரி cashew நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு இல்லையா? நீ இதுல ரைசன்ஸ் டம்ப் பண்ணிட்டு
உலர்ந்த திராட்சை இல்லையா? இதையும் இப்போ ரிமூவ் பண்ணிவிடுவோம். இது கூட பேர்ன் ஆச்சுன்னா நல்லா இருக்காது. இனி நாங்கள் இந்த கருப்பட்டி பாகு சேர்த்துடலாம் இல்லையா? இதுவும் சேர்ந்து நல்லா கொதிச்சு வரணும். ஆமாம். ஏலக்காய் எப்போ சேர்ப்பீங்க? இப்போ நாங்கள் ஏலக்காய் போட்டுக்கலாம். இப்போ ஏலக்காய் போடலாம். பிஞ்ச் சால்ட்டும் ஆட் பண்ணிப்போம். இது இந்த தித்திப்பை தூக்கி கொடுக்கறதுக்காக இல்லையா? அந்த ஓகே. இந்த திக்கு தேங்காய் பாலை கடைசியாக சேர்க்க போகிறோம். ஆமாம். ஓகே, இப்போ அடுப்பு அரிஞ்சிட்டு வறுத்து வச்சிருக்கிறத கடைசியாக ஆட் பண்ணலாம். ஓகே, வறுத்து வச்சிருக்கக்கூடிய முந்திரி உலர்ந்த திராட்சை இல்லையா? பாயாசம் ரெடி. பாசிப்பருப்பு பாயாசம். அந்த தேங்காய் பால், அதோட அந்த பாசிப்பருப்பினுடைய ஃப்ளேவர், கருப்பட்டி எல்லாம் சேர்ந்து மொத்தத்தில் பாசிப்பருப்பு பாயாசம் பிரமாதம். சலஃபனே நூடுல்ஸ் இது பாசிப்பருப்பு மாவில் உள்ள ஸ்டார்ச் கொண்டு தயாரிக்கப்படும் நூடுல்ஸ் வகை. இந்த பாசிப்பருப்பு ஸ்டார்ச் கொண்டு சீனாவில் ஒருவித ஜெல்லியும் தயாரிக்கிறாங்க. ஆப்பிரிக்க நாடுகள் சிலவற்றிலும் பாசிப்பருப்பு உணவு கலாச்சாரத்துல இடம் பிடிச்சிருக்குது. ஆனா ஐரோப்பிய, அமெரிக்க நாடுகளின் உணவு கலாச்சாரத்துல பாசிப்பருப்பின் பங்கு மிக மிக குறைவே. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் வேறொரு உணவோடும் வரலாறோடும் உங்களை சந்திக்கின்றேன். பாய்.